தமிழ் கூறும் நல்லுலகை வணங்கி வீரத்தாய் வேலுநாச்சியார் நாட்டிய நாடகத்தின் திரை விலக்குகிறோம். நாம் சற்று நேரத்திற்கு 18ஆம் நூற்றாண்டுக்கு பயணம் போய் வர இருக்கிறோம். நாம் இப்போது காணப்போவது இன்று தொடங்கி 280 ஆண்டுகளுக்கு முன்பான தமிழகம். வீரத்தாய் வேலுநாச்சியாரின் ஆட்சி காலம். வெள்ளையர்களை எதிர்த்த முதல் இந்திய வீராங்கனை, நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமான ஜான்சி ராணி என்பது வெள்ளையன் தனக்கு சாதகமாக நமக்கு சொல்லிப் போன பிழையான வரலாறு. வெள்ளையர்கள் உடனான போரில் ஜான்சி ராணி தோற்கடிக்கப்பட்டார். ஆனால் வெள்ளையர்களை போராடி வென்று தன் தமிழ் மண்ணை மீட்டுக் கொண்டவர் ஈடு இணையற்ற நம் வேலுநாச்சியார். இந்திய விடுதலை போர் வரலாற்றில் வெள்ளையர்களை அடிமை கொண்ட ஒரே மகாராணி வீரத்தாய் வேலுநாச்சியார்தான். இது மறைக்கப்பட்ட வரலாறு. ஆனால் ஆதாரங்கள் கொட்டிக் கிடக்கின்றன நம் கண்முன்னே. குறித்துக் கொள்ளுங்கள். ஒட்டுமொத்த ஆவணங்களையும் திரட்டி சரிபார்த்த பின்தான் வேலுநாச்சியாரின் மேன்மையை உங்களுக்கு காணத் தருகிறோம். பாண்டிய உலவும் பூமி வேலுநாச்சி ராணி சாமி. பாண்டிய உலவும் பூமி வேலுநாச்சி ராணி சாமி. தாய் போல் வேலுநாச்சி வாழ்ந்திருந்தாரே, தமிழுக்கே மறுதிருவர் தன்னை கொடுத்தாரே. காக்க பெரிய மருது எழுந்து வரா. மண்ணுக்காக சின்ன மருது சிலிர்த்து வரா. தமிழை காக்க பெரிய மருது எழுந்து வரா. மண்ணுக்காக சின்ன மருது சிலிர்த்து வரா. எங்க மண்ணை தொட்டு பாருங்க, தங்கரையில் சங்கருப்போமே. எங்க மண்ணை தொட்டு பாரு, தங்கரையில் சங்கருப்போமே. எங்களுக்கு பகையாளி இங்கிட்ட இல்ல. ஒரு கணக்கு இருக்கு, வேற ஏதும் சொல்றதுக்கு இல்ல. சத்தம் கேட்கும், எங்க உடம்பெல்லாம் முறுக்கும். இருப்பது எல்லாம் தமிழுக்கம்மா, அந்த இருக்கங்கூடி மாறி சத்தியமா. இருப்பது எல்லாம் தமிழுக்கம்மா, அந்த இருக்கங்கூடி மாறி சத்தியமா. நாங்க வெள்ளந்தி சனங்களம்மா, வேலுநாச்சி செய்யில் செய்வோம் அம்மா. நாங்க வெள்ளந்தி சனங்களம்மா,
வேலுநாச்சி செய்யலாம் செய்வோம் அம்மா. விருப்பாட்சி மண்ணெல்லாம் பெரிய மருது, கோச்சடை மண்ணெல்லாம் சின்ன மருது, கோபால நாயக்கரின் தியாகம் தியாகம், 16 மன்னர்களின் வேகம் வேகம். எங்க மண்ணை தொட்டவனை விடமாட்டோம், வெல்லும் வரை நல்ல சோறு தொடமாட்டோம். சிவகங்கை மண்ணுடா, எங்க தமிழ் பூமிடா. கோபால நாயக்கராம் ஹோ, ஹைதர் அலி பேரரசாம் ஹோ, உடையார் படைக்கூட்டம் ஹோ, தீபாய்ந்த குயிலியம்மா ஹோ, வேலுநாச்சி வேலுநாச்சி ஹோ, வேலுநாச்சியம். பெருமைக்குரிய நம் தமிழ் மண்ணின் மகாராணி வீரத்தாய் வேலுநாச்சியார். வீரபாண்டிய கட்டபொம்மன், வ.உ.சி., மருது சகோதரர்கள், பகத்சிங், குமரன், இன்னும் எண்ணற்றோர் வெள்ளையர்களின் சூது போருக்கு உயிர் பலியாகி மாய்ந்தனர். ஆனால் வரலாற்றில் புதிராய், புதுமையாய், புரட்சியாய் வெள்ளையர்களை ஓட ஓட விரட்டினார் நம் வேலுநாச்சியார். நவீன கனரக ஆயுதங்களோடு வெள்ளையர்கள் நிலை கொண்டிருக்க, தன் அன்பு கணவர் சிவகங்கை மன்னர் எதிரிகளால் படுகொலையான பின்னும் கற்பனை கெட்டாத பொறுமையோடும் தளர்ந்து போகாத ஊக்கத்தோடும் காட்டிலும் மேட்டிலும் மலை மீதுமாக தன் வீரர்களை பயிற்றுவித்து ஒரு நவராத்திரி நேரத்தில் துர்க்கையாய் மாறினாள் வேலுநாச்சியார். போதும் போதும், இப்போது ஒரு அமைதியான நேரத்தில் சிவகங்கை பூமிக்கு செல்வோம். தன் மண்ணோடும் தன் மக்களோடும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த வேலுநாச்சியை சந்திப்போம். பின் தொடர்வோம். பொங்குக தமிழ், பொலிகவே தமிழர், போர் முனை வீர புலிகள் நம்மை போற்றி வாழ்கவே உலகம். தமிழொடு வீர செருக்கொடு வாழும் சிவகங்கை சீமை, நாத தமிழொடு வீர செருக்கொடு வாழும் சிவகங்கை சீமை. பளரி வீசி வீசி எறிவதும் தாய்மண் காப்பதும் தானே குலகடமை. பளரி வீசி வீசி எறிவதும் தாய்மண் காப்பதும் தானே குலகடமை.
கவிதைகள் உண்டு எங்கள் மண்ணிலே, காவியம் உண்டு எங்கள் நெஞ்சிலே, கருணை உண்டு எங்கள் கண்ணிலே. கருணை உண்டு எங்கள் கண்ணிலே, பணிவு உண்டு எங்கள் வாழ்விலே, பணிவு உண்டு எங்கள் வாழ்விலே. தமிழே எங்கள் உயிராகும், தமிழ் மண்ணே எங்கள் உறவாகும். தமிழே எங்கள் உயிராகும், தமிழ் மண்ணே எங்கள் உறவாகும். உலகமெங்கும் வாழுகின்ற தமிழர், உலகமெங்கும் வாழுகின்ற தமிழர் எமது தோழர், எமது தோழர். அறிவீரே உலகீரே, உலகீரே. இப்படி ஒரு உத்தமமான மகாராணி வேலு நாச்சியாரின் காலத்தில் அரசர் முத்துவடுகநாதரின் கூணாத ஆட்சியில் நம் தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? நாம் தமிழர்கள் என்பது குறித்தும் தமது அன்னை தமிழ் மண் குறித்தும் பெருமையோடு துள்ளி குதித்து மகிழ்ந்து உறவாடி அல்லவா வாழ்ந்தார்கள்? எழுந்து நின்ற தமிழகம், திருவள்ளுவன் நிறைந்து வாழ்ந்த தமிழகம். புகழ் எழுந்து நின்ற தமிழகம், திருவள்ளுவன் நிறைந்து வாழ்ந்த தமிழகம். முத்தமிழ் விளைந்தெழுந்த தமிழகம், எட்டு திக்கிலும் புகழ் பரப்பும் தமிழகம். தமிழகம் தமிழ்தானே நமக்கெல்லாம் பரம்பரை சொத்து, அதை காத்திடுவோம் போற்றிடுவோம் குலவை இட்டு, குலவை இட்டு. புகழ் எழுந்து நின்ற தமிழகம், திருவள்ளுவன் நிறைந்து வாழ்ந்த தமிழகம். இப்படியானதொரு இனப்பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்த தமிழர்களுக்கு யாருக்கும் ஒரு தீங்கும் எண்ணாது வெள்ளந்தியாய் வாழ்ந்த சிவகங்கைக்கு வெள்ளையர்கள் வடிவில் கேடு நெருங்கிக் கொண்டிருந்தது. சிவகங்கை மன்னருக்கு கர்னல் பாஞ்சோர் அவர்களிடம் இருந்து ஓர் அவசர செய்தி. உங்களிடமிருந்து கப்பம் வசூலிக்கும் ஏகபோக உரிமையை நவாபிடமிருந்து நாங்கள் பெற்றுவிட்டோம். நீங்களோ கப்பம் கட்ட முடியாது என்கிறீர்கள். உடனடியாக இதுவரை செலுத்தாத கப்பத்தோடு தர வேண்டியதையும் சேர்த்து வெள்ளையர்களான எங்களிடம் செலுத்திவிட உத்தரவிடுகிறோம். இல்லை என்றால் நீங்கள் நினைத்துக் கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ச்சி நடவடிக்கைகளில் இறங்குவோம். சிவகங்கையை எமதாக்கிக் கொள்வோம். எச்சரிக்கை. கர்னல் பாஞ்சோர் சிவகங்கையை அச்சுறுத்திக் கொண்டே இருந்தான்.
சோதனை ஏற்படும் காலத்தில் எல்லாம் காலம் நிச்சயம் கை கொடுத்தே வந்திருக்கிறது. இதுதான் தமிழ் மண்ணின் வரலாறு. அப்படி சிவகங்கையின் பாதுகாப்புக்கு வந்து சேர்ந்தவர்கள்தான் மருது சகோதரர்கள். மங்காத மதிநுட்பம், பாயும் சிங்கத்தையும் தாடையில் அறைந்து கொல்லும் வீரம். அப்பப்பா, மருது பாண்டியர்கள். பொருத புகுந்தால் புழுதி பறக்கும், குருதி கொப்பளிக்கும். ஊரா ஊரா தோட்டத்திலே ஒருத்தம் போட்டானா வெள்ளரிக்கா. ஊரா ஊரா தோட்டத்திலே ஒருத்தம் போட்டானா வெள்ளரிக்கா. காசுக்கு ரெண்டதை விற்க சொல்லி காசுக்கு ரெண்டதை விற்க சொல்லி காகிதம் போட்டான வெள்ளக்காரே. காகிதம் போட்டான வெள்ளக்காரே. அந்த வெள்ளக்காரே. புலம்பியது போதும், நிறுத்து. நிறுத்து! 8 அடி பாயும் வேங்கை புலியை ஒற்றையடியில் சாய்ப்பவன் நான். என்னை தெரிகிறதா? பெரிய மருது. பெரிய ஆறு என்ன பெரியாறு, அதன் சுழலை சுழலச் செய்பவன் நான். சின்ன மருது, என்னை தெரிகிறதா? வீர வேங்கையின் வெற்றி தோள் நான். தேடி வேட்டையாடும் இரு விழிகள் எங்கே? அந்த சக்தி எங்கே? தமிழ் சக்தி எங்கே? தமிழ் சக்தி எங்கே? தோற்ற பொலிவை காணும் போதே தெரிகிறதே நீங்கள் மருதிருவர் தானே. வருக தமிழர் வீரம் வெல்க. நரித்தன கேணலும் நயவஞ்சக தொண்டைமானும் கலந்து ஆடிய சதியாட்டத்தின் முதல் கட்டம் இது. அது ஒரு பிரதோஷ நாள். மன்னர் முத்துவடுகர் தங்கள் குல வழக்கப்படி பிரதோஷ நாளில் ஈசனை தொழுது வர காளையார் கோயிலுக்கு புறப்படலானார். கர்னல் போஞ்சோர் உத்தரவுபடி அவரை வாசலிலேயே மடக்கினான் குலக்கேடு கொண்ட தொண்டைமான். கர்னல் போஞ்சோர் சமாதான பேச்சுவார்த்தைக்கு தயார் என்றும் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த மன்னரை தொண்டைமான் வற்புறுத்தினான். மன்னரோ, முடியாது, இன்று பிரதோஷம், சிவனை வணங்கி வருவது குல வழக்கம், அதனை நான் மாற்ற இயலாது என்கிறார். காத்திருந்த தொண்டைமான் சகுனித்தன்மையோடு, ஒன்று செய்வோம் மன்னரே, நீங்கள் வேண்டுமானால் காளையார் கோயிலுக்கு தனியாக சென்று வாருங்கள். நான் கர்னல் சொன்ன சமாதான விடயங்களை மகாராணி வேலு நாச்சியாரிடம் பேசிக்கொள்கிறேன் என்றான். மன்னரும், அதுதான் சரி, இது போன்ற ராஜரீக விடயங்களை வேலு நாச்சியார் கையாள்வதுதானே வழக்கம் என்றவர் அதற்கு உத்தரவிட்டு பின் காளையார் கோயில் செல்கிறார். இதனை அறிந்த கர்னல் போஞ்சோர் ஓர் புறம் வேலு நாச்சியாரிடம் அரண்மனையில் பேச்சுவார்த்தை நடத்தியபடியே பயங்கர திட்டத்துக்கு சதி செய்கிறான். வேலு நாச்சியார் உலகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தன்மானமிக்க நியாயம் பொதிந்த தன் தரப்பு வாதத்தை முன்வைக்கிறார். சிவகங்கை சீமையை சின்ன பின்னமாக்க நெல்ல திட்டம் ஒண்ணு போடணும், வழி தேடணும், வெலுவாடணும், வேலுவாடணும்.
நல்லபடியாக சொல்றேன் உடனே கப்பம் கட்டச் சொல். எல்லோரையும் போல அடங்கி ஒடுங்கி வரியை கட்டச் சொல். வரியை கட்டச் சொல். வரியை கட்டச் சொல். வரிய கட்டணுமாம் வரி. கோயில கட்டி கோபுரம் கட்டி மாட மாளிகையும் கட்டி சத்திரம் கட்டி சாவடி கட்டி ஆணை பரிசேனை கட்டி ஆண்ட குலமடா தமிழர் குலம், அது கப்பத்தை கட்டாது. தமிழரை எதிர்த்து மாண்டவர் கதைகள் பாஞ்சோர்க்கு தெரியாது. வியாபாரம் செய்து பின் போகச் சொல், இல்லை என் வளரிக்கு பதிலை சொல்லச் சொல். என்ன இது? இந்த வேலு நாச்சியாருக்கு இந்த திமிர் பேச்சு? இப்படி பேசி பேசி பாளையக்காரர் பல உயிர் போச்சு. மானம் பெரிதென்று வாழும் குலமடா நாடோடி பரங்கியே, சாகத் துணிந்தது மோதத் துணிந்தது எங்கள் மரக்குடியே. காலனை உதைக்கும் வீரத்தமிழரை பீரங்கி என்ன செய்யும்? பேரணியாக நாங்கள் திரண்டால் இரத்த மழை பெய்யும். கப்பத்தொகையை வேணுமின்னா நீ கொஞ்சம் குறைச்சி கொடு, இல்லைன்னா 4 தவணை சேர்த்து கொடுத்து விடு. எங்கள் பூமி இது, எங்கள் வானம் இது, உனக்கெதுக்கு கப்பம்? உழைக்கும் கரங்கள் எமது, விளையும் பயிரும் எமது, வியர்வை ரத்தம் எமது. கப்பம் கேக்குதோ உனக்கு? ஓடும் நதிகள் எமது, பாயும் வாய்க்கால் எமது, காடுகள் நதிகள் எமது. கப்பம் எதற்கு உனக்கு? குழந்தை குட்டிகள் எமது, உணவும் உடையும் எமது, வீடு வீதிகள் எமது. கப்பம் கப்பமோ உனக்கு? எங்கள் சுதந்திர பூமி இது, எங்கள் சுதந்திர பூமி இது, எங்கள் முப்பாட்டன் சொத்து இது. எவர்க்கும் அடிமை ஆகாது, தம்பிடி கப்பமும் கிடையாது. எவர்க்கும் அடிமை ஆகாது, தம்பிடி கப்பமும் கிடையாது. எங்கள் அன்னை பூமி இது, செந்தமிழ் வளர்த்த நாடு இது. எங்கள் அன்னை பூமி இது, செந்தமிழ் வளர்த்த நாடு இது. காலை பிடித்து கேட்டாலும் கப்பம் என்பது கிடையாது. நாடோடியாக திரிகிறாய், வியாபாரம் செய்து பிழைக்கிறாய். நாடோடியாக திரிகிறாய், வியாபாரம் செய்து பிழைக்கிறாய். பேராசை பிடித்து குலைக்கிறாய், தர்ம நெறியினை பழிக்கிறாய், தர்ம நெறியினை பழிக்கிறாய். பேத்தியம் பேத்தியம். ஆமடா ஆம், நாங்கள் தன்மான பைத்தியம், நாங்கள் தமிழ் குல பைத்தியம், நாங்கள் சுதந்திர பைத்தியம். நியாயம் ஒன்றே வைத்தியம். அதிர்ச்சி அடைந்த அரசர் முத்துவடுகர் அமைச்சர்களோடு ஆலோசனையில் இருக்க, சிறு வயதில் தன்னால் அடக்கப்பட்ட அந்த வெள்ளை குதிரையில் ஏறியபடி வேலு நாச்சியார் சிவகங்கையை வலம் வந்து தன் மக்களுக்கு தைரியம் ஊட்டிக் கொண்டிருந்தார். இதனால் கர்னல் பாஞ்சோர் வெறுப்பின் உச்சத்துக்கே போகிறான், பொறுமுகிறான்.
நமக்கு வைக்கிறான் கட் அவுட் கட் அவுட் கட் அவுட். வேலு நாச்சியார் நமக்கே சொல்லுது கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட். குதிரை மேல ஏறிச்சுன்னாக்கா ஹாவ் ஹாவ் ஹாவ். குதிரை மேல ஏறிச்சுன்னாக்கா ஹாவ் ஹாவ் ஹாவ். வரிய கேட்டா வேலு சொல்லுது நோ நோ நோ. 10 நாள் தான் டைம் ஒழுங்கா கப்பம் கட்டச் சொல். இல்ல வேலு நாச்சியார் ஊரை விட்டு ஓடி போக சொல். அடிமை பெண்ணின் திமிர் பேச்செல்லாம் பேஞ்சோர் கிட்ட பலிக்காது. பேஞ்சோர் சொன்னா மறவர் சீமையில் ஓர் உயிர் கூட இருக்காது. அடிமை பெண்ணின் திமிர் பேச்செல்லாம் பேஞ்சோர் கிட்ட பலிக்காது. பேஞ்சோர் சொன்னா மறவர் சீமையில் ஓர் உயிர் கூட இருக்காது. கப்பம் கட்டோணம் நாளை, இது கர்னல் பேஞ்சோரின் ஆணை. கப்பம் கட்டோணம் நாளை, இது கர்னல் பேஞ்சோரின் ஆணை. காளையார் கோயிலில் அரசர் முத்துவடுகநாதர் ஈசன் தரிசனம் முடிக்கிறார். நிராயுத பாணியாக வந்து கொண்டிருந்தார். அந்தோ பரிதாபம்! கோயில் மதில் சுவரில் கர்னல் பாஞ்சோரின் தலைமையில் 300 சிப்பாய்கள் சூழ்ந்து கொண்டு துப்பாக்கியால் துளைத்தெடுத்து விட்டனர். வெள்ளையர் சூதுக்கு துடிதுடித்து பலியானார் தமிழ் மன்னர் முத்துவடுகநாதர். செய்தி அறிந்த வேலு நாச்சியார் கால வெள்ளமாய் பொங்கி எழுந்தார். சூதுமதி கொண்டு வீரவேந்தனை கொன்றவன். அவன் பேடிக்கும் பீடைக்கும் பேரம் பேசிக்கொண்டு பிறந்தவன். தெய்வச் சன்னதியில் கொன்று போட்டனர் காளேசா. ஒரு கோழையை போல் வந்து திருடிச் சென்றனர் காளேசா. அச்சச்சோ அச்சச்சோ அச்சச்சோ. கிடதுக்கு தரி கிடதுக்கு தா தீங் தத்தா தீங் தக்கிட்ட தக்க தீங் தகதீங் தீங் தத்தா தீங் தாம் தாம் கிடதுக்கு தரி கிடதுக்கு தாம். விடை கிடை காமல் நான் சாக மாட்டேன். தடை பல வந்தாலும் ஓய மாட்டேன். தத்தஜும் கிடதுக்கு தரி கிடதும் தஜும் கிடதுக்கு தரி கிடதும் தக்க தஜும் கிடதுக்கு தரி கிடதும் திரகிட தரி கிடது கிடதுக்கு தரி கிடதுக்கு தா. உண்ணல் உரங்கள் கூடிக் கொண்டாடல் மறப்போம். தங்களை போலவே நாங்கள் விடுதலை முன்னெடுப்போம். தத்தஜும் தத்தீம் தஜும் தக்க தீம் தஜும் தஜும் தக்க தீம் தத்தாம் தாம் தகுதன தாம். நெஞ்சு வேகட்டும் சாமி, நெஞ்சு வேகட்டும் சாமி. கண் துஞ்சோம் நமக்கே பூமி. தும் தத்தும் தக்க தீம் தக்க தத்தும் கிடதுக்கு தரி கிடதுக்கு தக்க தத்தும் கிடதுக்கு தரி கிடதும் கிடதுக்கு தரி கிடதும் கிடதுக்கு தரி கிடதுக்கு தாம். போய் வாருங்கள் சாமி, போய் வாருங்கள் சாமி. நாளை நமதாக போகுதே பூமி. கிடதுக்கு தரி கிடதும் கிடதுக்கு தரி கிடதும் கிடதுக்கு தரி கிடதும் கிடதுக்கு தரி கிடதும் திக் தாங்கடதுக்கு தகதரி கிட தகதன தகதனதும் திக் தாங்கடதுக்கு தகதரி கிட தகதன தகதனதும் திக் தாங்கடதுக்கு தகதரி கிட தகதன தகதனதும். வேலு நாச்சியார் மீது மக்களுக்கு அளப்பரிய பாசம் உண்டு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தான் ஒரு மூத்த மகளாகவே நடந்து கொண்டவள் வேலுநாச்சி. வேலுநாச்சிக்காக எதையும் செய்ய துணிவார்கள் என்பதனால்
வேலு நாச்சியை கொன்றுவிட குறிவைத்து அலைகிறான் பாஞ்சோர். கொந்தளித்த நிலையில் இருக்கும் வேலு நாச்சியை மருது பாண்டியர்கள் ஆசுவாசப்படுத்தினர். தலைமறைவாகி விடலாம் என ஆலோசனை சொல்கின்றனர். மறுக்கிறார் வேலு. இதுவும் ஒரு விதமான ராஜதந்திரம்தான் என்கின்றனர் மருதிருவர். இல்லை, மண்ணையும் என் மக்களையும் விட்டு நான் வரமாட்டேன் என்கிறார் மகாராணி வேலுநாச்சி. அம்மா, எதிரிகள் படை பெருத்து மூர்க்கமாகும் போது மண்ணை முழுமையாக மீட்க வேண்டும் என்றால் சில விடயங்களை விட்டுக் கொடுத்து தலைமறைவாகுதல் ராஜதர்மத்தில் ஓர் அங்கம் என ஆலோசனை சொல்ல சொல்ல தலைமறைவு வாழ்க்கைக்கு தயாராகும் வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்புப் போரின் துருவ நட்சத்திரமான கோபால் நாயகரிடம் 10 வயதே நிரம்பிய தன் ஆசை மகள் கௌரி நாச்சியாரை ஒப்படைத்துவிட்டு சிவகங்கையை மீட்க உறுதி கொண்டார். தாயகத்தின் ஒரு பிடி மண்ணை அள்ளி முடித்துக் கொண்டு அரை மனதோடு தப்பிச் செல்கிறார் வீரத்தாய் வேலுநாச்சியார். அரணாக மருதிருவர் சென்றனர். வேலுநாச்சியார் மருதிருவரை வேறொரு புறம் தப்பிச் செல்ல உத்தரவிட்டுவிட்டு தான் வேறு புறமாய் தப்பிக்கிறார். காட்டுக்குள் புகுந்து ஓடுகிறார். ஓடி ஓடி களைத்துப் போன வேலுநாச்சி சற்றே மயங்கி சரிந்தார். இப்போது நடந்த ஒரு நிகழ்வு இருக்கிறதே, அது நம்மை எல்லாம் நெக்குருக வைத்துவிடும், நெஞ்சம் நிலை கலங்க செய்துவிடும். இந்த காட்சியின் நாயகி உடையாள். யார் இந்த உடையாள்? உடையாள் அங்கு மாடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு பேரிளம் பெண். உடையாள் சிவகங்கை மீட்புப் போரின் முதல் தியாகி. உடையாள் ராஜ விசுவாசத்துக்கும் தாய்மண் பற்றுக்கும் ஆகச் சிறந்த உதாரணமாகி நின்ற பேராத்மா நம்முடையாள். தண்ணீர், தண்ணீர். அம்மா, அம்மா, மயக்கமுற்ற நிலையில் இருக்கும் அம்மா, தாங்கள் யாரோ? அம்மா, வழி தவறி வந்து விட்டீரோ? கவலை வேண்டாம் அம்மா, என் பெயர் உடையாள். இதோ சற்று தூரம்தான் எங்கள் குடில். வயிறார உணவு கொண்ட பின்பு போகலாம் அம்மா, வாருங்கள். நாடே பறிபோகும் நேரம், சோற்றுக்கு ஒரு கேடா? உடையாளே, எனக்கு நிரம்ப வேலை இருக்கிறது. உனக்கு நன்றி அம்மா. தாங்கள் யாரம்மா? என்னை வேலு நாச்சியார் என மக்கள் அழைப்பார்கள் அம்மா. எங்கள் மகாராணி வேலு நாச்சியாரா? அட கடவுளே, மகாராணிக்கா நான் எங்கள் தோல் பையில் தண்ணீர் கொடுத்து விட்டேன். மக்கள் மகாராணி, ஏனம்மா அப்படி நோக்குகிறாய்? நாம் இருவரும் சிவகங்கையின் குடிமக்கள் அல்லவா? உடையாள், உன்னை நான் என்றும் மறக்க மாட்டேன். நான் மண்ணை காக்கும் பொருட்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன். நேரம் என்னை துரத்துகிறது. கூடவே பரங்கியரும் துரத்துகின்றனர். எதிரிகள் வந்து என்னை கேட்டால் தெரியாது என சொல்லிவிடு. சுதந்திர தாயகத்தில் மீண்டும் சந்திப்போம். உடையாள். வெற்றிவேல், வீரவேல்.
வேலு நாச்சியாரை கொன்றே விட வேண்டும் என திட்டமிட்டு வெறித்தனமாக துரத்தி கொண்டு வரும் கர்னல் பாஞ்சோர் வேலு நாச்சியார் தப்பிவிட்டார் என தெரிந்ததும் காலத்தை சபித்தான். தன் படைகளை திட்டி தீர்க்கிறான். You incompetent idiots! You mean she has absconded right under your nose, you scoundrel? உடையாளோ அங்கே வேலு நாச்சியாரை நேரிலேயே கண்டுவிட்டோம் எனும் பெருமிதத்தோடு தன் குழந்தையின் அழுகுரல் கேட்டு அவசரமாக வீடு திரும்ப எத்தனிக்கிறாள். ஏய் பொண்ணு, வேலு நாச்சியாரே பார்த்தே இல்ல? எந்த சைடு எஸ்கேப் பண்ணா சொல்லு, எந்த பக்கம் ஓடி போனா சொல்லு. தெரியாது. இப்ப சொல்லு. தெரியாது. ஆஹம், இப்படி கேட்டா சொல்லாது. மேன், கைப்பிடி, கை வெட்டி போடுவேன் சொல்லு. தெரியாது. ஏய், உன் பேர் என்ன சொல்லு. தெரியாது. இப்ப சொல்லு, வேலு நாச்சியார் எந்த பக்கம் ஓடி போனா? தெரியாது. வெற்றிவேல், வீரவேல். அரசர் மறைந்தார். நம்பிக்கை நட்சத்திரம் வேலு நாச்சியார் தலைமறைவானார். சிவகங்கை பட்ட பாடு சொல்லி மாளாது. அடக்குமுறை, அராஜகம் செய்தார்கள் அந்நியர்கள். ஆதிகுடிகளின் பூமியை பாதியில் வந்தவர்கள் பறித்துக் கொண்டனர், பரிகாசம் செய்தனர். ஏன் என்று கேட்க நாதியில்லாத காரணத்தால் மனம் போன போக்கில் தப்பாட்டம் ஆடிக்கொண்டிருந்தனர். அன்றாடம் 20 மணி நேர உழைப்பு, ஒருவேளை கஞ்சி. எப்படியும் வேலு நாச்சியார் மீண்டு வந்து தங்களை காப்பாற்றுவார் என்னும் தளராத நம்பிக்கையுடன் பொறுமை காத்திருந்தனர் தமிழர்கள். அது சரி, அவர்களை விட வேறு யார் அறிவார் வீரத்தாய் வேலு நாச்சியாரை? தலைமறைவு வாழ்க்கையில் தளர்ந்து விடவில்லை வேலு நாச்சியார். என்றாலும் சில நேரங்களில் தன்னிலை இழப்பதுண்டுதான். தன் சொந்த மக்கள் அந்நியரிடம் அடிமை செய்வதை யார்தான் தாங்கிக் கொள்வர்? அது ஒரு சித்ரா பௌர்ணமி காலம். முழு நிலவுக்கு கீழே மேலூர் காட்டில் தன்னந்தனியே இருக்கும் வேலு நாச்சியார் தாய் மண்ணை நினைவுகளால் தழுவுகிறார். என் தாய் மண்ணே,
வேலு நாச்சியாரின் வாழ்க்கையில் இனி விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லை. சிவகங்கையை மீட்டெடுக்கும் சிந்தனையிலேயே இருந்த வேலு நாச்சியாருக்கு சின்ன மருது ஒரு அற்புத ஆலோசனையை வழங்கினார். தாயே வேலு நாச்சி, நம்மைப் போலவே வெள்ளையரை அடியோடு வெறுக்கும் ஹைதர் அலி இதோ திண்டுக்கல் மலை மேலே நிலை கொண்டிருக்கிறார். அவரிடமும் பீரங்கிகள் உண்டு, துப்பாக்கி தோட்டாக்கள் உண்டு. நம்மிடமோ தேவைக்கு அதிகமாகவே நெஞ்சுரம் உண்டு. தங்களுக்கோ உருது உட்பட 6 மொழிகள் தெரியும். தங்கள் வாக்குச் சாதுரியத்தின் மூலம் ஹைதர் அலியின் துணை மட்டும் நமக்கு கிடைத்துவிட்டால்? உடனே கை அமர்த்தும் வேலு நாச்சி சொல்கிறார், நாளை விடியலில் ஆணுடை தரித்து நானே நேரில் செல்வேன். திண்டுக்கல் மலை மீது நம் குதிரைகள் மேகமாய் தவழ்ந்து பாயட்டும் என ஆணையிட்டார். ஆணுடை தரித்து குதிரை மேல் தாவி மலையேறி வந்த வேலு நாச்சியாரின் ஆற்றல் கண்டு வியந்து போனார் ஹைதர் அலி. அந்த வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பு சிவகங்கை விடுதலை வரலாற்றில் ஓர் மைல்கல். இனம், மொழி, மதம் தாண்டியதொரு மானுடம் இவர்கள் சந்திப்பில் மிளிர்ந்தது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். மறவர் சீமையின் மகாராணிக்கு வந்தனம். பரங்கியர் உமக்கு செய்த கொடுமையை அறிந்தனம். மறவர் சீமையின் மகாராணிக்கு வந்தனம். பரங்கியர் உமக்கு செய்த கொடுமையை அறிந்தனம். என்ன வேண்டுமோ இன்ஷா அல்லாஹ் கேளுங்கள். என்ன வேண்டுமோ இன்ஷா அல்லாஹ் கேளுங்கள். உங்கள் அண்ணன் போலே நான் இருக்கிறேன் சொல்லுங்கள். உங்கள் அண்ணன் போலே நான் இருக்கிறேன் சொல்லுங்கள். பிறையை போற்றும் முகலாய மன்னா வாழிய, என்னை தமக்கையாக்கிய பாபா நீ வாழிய. பிறையை போற்றும் முகலாய மன்னா வாழிய, என்னை தமக்கையாக்கிய பாபா நீ வாழிய. நின் தாய் வாழி, நின் குடை வாழி, நின் குணமும் குற்றமும் நீண்ட ஆயுளாய் வாழி. வேதனை விம்மல் நெஞ்சம் முழுதும் மண்டிய வேளையிலும், வேதனை விம்மல் நெஞ்சம் முழுதும் மண்டிய வேளையிலும்,
என்னை நாகரீகமாய் போற்றும் தமிழர் தாயை வாழ்த்துகிறேன். உங்கள் இனத்தை நான் அறிவேன், அதன் பெருமையை நான் அறிவேன். தமிழ் இனத்தை நான் அறிவேன், அதன் பெருமையை நான் அறிவேன். உங்கள் வீரம் நான் அறிவேன். இன்று தாய்மை கண்டு கொண்டேன், தமிழர் தாயை கண்டு கொண்டேன். இன்று தாய்மை கண்டு கொண்டேன். படையெடுத்து நான் பகை முடித்து என் மண்ணை மீட்கப் போகின்றேன். படையெடுத்து நான் பகை முடித்து என் மண்ணை மீட்கப் போகின்றேன். 12 பீரங்கி 500 துப்பாக்கி கூட்டியே போருக்கு துணையாய் ஐயா ஹம்கோ தீஜியே. ஹைதர் அலியின் சிறப்பு படைகள் வேலு நாச்சியாருக்கு பக்கபலமாக இருக்க இன்ஷா அல்லாஹ் உத்தரவிடுகின்றேன். அதன் பின் 8 ஆண்டுகள் கடும் போர் பயிற்சியில் தமிழர்கள் மூழ்கினார்கள். வீரத்தாய் வேலு நாச்சியார் சுற்றிச் சுழன்றார். இங்கு நாம் ஒன்றை நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். திண்டுக்கல் மலை மேல் எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது. உணவு, தண்ணீர், தளவாடங்கள், மருந்து பொருட்கள், இன்னும் தேவையானவை, இதற்கெல்லாம் அடிப்படை தேவையான பணம் என எல்லாவற்றையும் கீழிருந்த தமிழர்கள் தயவால் மேலேற்றிக் கொண்டு வந்து தன் வீரர்களை முடுக்கிவிட்டார் வேலு நாச்சியார். ஹைதர் அலி அசந்து போனார். ஒரு பெண்ணின் வைராக்கியத்தை விழிகலங்க பார்த்துக் கொண்டிருந்தார். இறுதியாக வேலு நாச்சியாரின் உறுதிப்பாட்டையும் விடுதலை வேட்கையையும் தாய் மண்ணின் மேல் கொண்ட பற்றையும் தன் மக்கள்பால் பொழிந்த நேசத்தையும் கண்டு மேனி சிலிர்த்த 16 தமிழ் குறுநில மன்னர்கள் சிறு சிறு பேதங்களை ஒதுக்கிவிட்டு ஒற்றுமையாய் ஓரணியில் திரண்டனர். வேலு நாச்சியாரின் வீரத் தலைமைக்கு வலு சேர்த்தனர். பெரும்படையாக திரண்டனர் தமிழ் மன்னர்கள். சக்கந்தி வேங்கை பெரிய உடையாத்தேவர் வருகிறார். சமாலி உடையன் வருகிறார். கொடை காத்த வள்ளல் வருகிறார். மல்லாக்கோட்டை சேதுபதி அம்பலத்தார் வருகிறார். வாராப்பூர் நன்னி அம்பலத்தார் வருகிறார். திருப்பாச்சேத்தி சேருவைக்காரர் உறுதிக்கோட்டை ராமச்சந்திரசாமி வருகிறார். உருவாட்டி சீனிச்சாமி தேவர் வருகிறார். திருப்பத்தூர் திருக்கப்பக்கோல் வருகிறார். பட்டமங்கலம், கோட்டையம்பலம், மரவமங்கலம் கொங்குத்தேவர், சேத்தூர் செம்பியர், சிறுவயல் மும்முடியார், வெள்ளிக்கட்டி வைரவர், ஐயா ஒய்யத்தேவர் வருகிறார். எல்லாம் தெரிஞ்ச சாமி நம்ம கூட இருக்குது. அது நல்லா தெரிஞ்சதாலே தமிழ் காத்திருக்குது. தமிழ் காத்திருக்குது. தமிழ் காத்திருக்குது. பிரிஞ்சிராதிக எதிரிக்கு சரிஞ்சிடாதீக.
வேலு நாச்சியார் வரலாற்றில் முதன்முறையாக பெண்கள் மட்டுமே அடங்கிய இராணுவத்தை தோற்றுவித்தாள். தன்னை காட்டிக் கொடுக்க மறுத்து உயிர் தியாகம் செய்த மாடு மேய்த்த உடையாளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் அதற்கு உடையாள் படை என பெயர் சூட்டினாள். உலகில் முதலில் கெரில்லா படையை தோற்றுவித்ததும் வேலு நாச்சியார்தான். மானம் மரத்தமிழர்கள் 108 பேர் அடங்கிய அதற்கு கூராள் படை என பெயர் சூட்டினாள். இது ஒரு முக்கியமான கட்டம். 8 ஆண்டுகள் கடும் பயிற்சி முடிந்தானது. இப்போது போர் தொடுக்கும் தருணம். சிவகங்கையை அந்நியரிடம் இருந்து மீட்கும் தருணம். வேலு நாச்சியார் அவசரப்படவில்லை, சிந்தித்தார். போர் தந்திரங்களில் முக்கியமானது போரெடுக்கும் முன் எதிரிகளின் ஆயுதங்களை அழித்துவிடல். அதன் மூலம் தன் தரப்பில் உயிரிழப்பு நேராத வண்ணம் காத்தல். வெள்ளையர்களோ தங்கள் தளவாடங்களை பலத்த காவலோடு வைத்துள்ளார்கள். என்ன செய்வது? விதி தமிழர்களுக்கு சாதகமாக வழி செய்தது. ஆம், அந்நியர்கள் பேரழிவு செய்யும் தங்கள் ஆயுத கிட்டங்கியை சிவகங்கை அரண்மனையில் இருந்த ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு பின்புறம் அமைத்திருந்தனர். ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் அகல் விளக்கேற்றி வைத்து வழிபட்டு வருவர். பாரம் சுமந்த மனதோடு வேலு நாச்சியார் உலகின் முதல் மனித வெடிகுண்டை அறிமுகப்படுத்தினார். அவள் பெயர் குயிலி. வேலு நாச்சியார் தலைமையில் 14 பெண்கள் மாறுவேடத்தில் அகல் விளக்கேந்தி கோயிலுக்குள் புகுந்தனர். ஏற்றப்படும் அகல் விளக்கின் எண்ணெயெல்லாம் தன் மேனியில் சரித்துக் கொண்டு தீப்பிழம்பு ஏற ஏற வெற்றிவேல் வீரவேல் என முழங்கியபடியே எதிரிகளின் ஆயுதக் கிடங்கினுள் குதித்தாள் குயிலி. ஆயுதங்கள் சிதறி அழிந்தன. வெள்ளையர் திகைத்தனர்.
அன்று அதிகாலை சிவகங்கை வானத்தில் எழப்போகிற சூரியன் தமிழர்களின் கோபத்தை பிரதிபலிக்கப் போகிறான். ஆனால் அதற்கு முன்பே எழுந்துவிட்டார் வேலுநாச்சியார். அதிகாலை 3 மணி போல இருக்கும். 16 குறுநில மன்னர்களின் படைகளோடு தன் செழித்த படையும் சேர போர் தொழில் விந்தைகளை காட்ட விரும்பினாள் வேலுநாச்சியார். எல்லாரும் கேளுங்க, நாம திரிசூல வியூகம் எடுக்கிறோம். எதிரி பின்வாங்கியே ஆகணும். விளங்குதா? கேளுங்க. இப்ப இடது பக்கமா 6 படையணிங்க கிளம்பி நம்ம சீனிச்சாமி ஐயா எல்லைய மேவிக்கிட்டு அப்படியே வடக்கால சுத்தி சுத்தி அடிக்கணும். கேட்டீங்களா? அதே போல வலது பக்கமா 6 படையணிங்க கிளப்பிக்கிட்டு தெற்காக கோட்டையம்பலத்தாறு எல்லைய திருப்பிக்கிட்டு வேகமா பாயணும். கேட்டீங்களா? இது சுத்து வழி. அதனால வேகம் கூடவே இருக்கணும். சரியா? அது போக நேர்கோட்டுல என் தலைமையில மீதமுள்ள படைகள் முன்னேறும். எதிரி அங்கிட்டு திரும்பினாலும் மடி, யாராயிருந்தாலும் மடி. ஒருத்தன் திரும்ப கூடாது. விளங்குதா? தாய் மண்ணை தொட்டவனை தாய் தடுத்தாலும் விடமாட்டேன்னுக்கிட்டே முன்னேறணும். சிவகங்கையை மீட்டாகணும். நமக்கும் உண்டு 12 பீரங்கிகள், 500 துப்பாக்கிகள். அவன் சொல்கிறான், உன் தாயின் சேலைக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் என்று. அட நாய், பிழைக்குமா அந்த பிழைப்பு? சிவகங்கையை மீட்டாகணும். தாயகத்துக்கு நிம்மதியை போர்த்தனும். வெற்றிவேல், வீரவேல், வெற்றிவேல், வீரவேல். சூது போருக்கு எதிராக தொடங்கியது மோது போர். பெரிய மருதனாரை தெற்காக திரும்பச் சொல்லு. சின்ன மருதனாரை வடமேற்கில் பக்கவாட்டில் பதுங்க சொல்லு. ஏய் தம்பி, ஏய், மேற்கே மிளகா புகை போட சொல்லு. அவசரம், உடனே செய்தி பாச்சுங்க. வடக்கணி அடக்காத்தாகணும். பனை மரங்களுக்கு மேல் நம்ம கவன்கல் படையனை தீவிரமாக்குங்க. ஏய்,
வென்றனர் தமிழர், வென்றே விட்டனர் தமிழர். எதிர்படையினர் சிக்கி சின்னாபின்னமாகி ஓடி மறைந்தனர். வேலு நாச்சியாரின் போர்த்திறத்தைக் கண்டு 16 குறுநில மன்னர்களும், ஏன் ஹைதர் அலியும் கூட மூச்சடைத்து போயினர். பிரிட்டிஷ் படைகளை வெற்றி கொண்ட வேலு நாச்சியார் தன் மண்ணை மீட்டெடுத்தார். மேலும் அடங்காமல் தன் கணவனை கொன்ற கர்னல் பாஞ்சோரை கொல்ல ஓடினாள் வேலு நாச்சியார். பிரிட்டிஷ் கேம்பிற்குள் நுழைந்தே விட்டாள். இதோ தன் எதிரே மாட்டிக்கொண்டான் பகைவன். அவன் தொண்டை குழியில் தன் கத்தியை நிறுத்திவிட்டாள் வேலு நாச்சி. எதிரே இருப்பது சாதாரண பகைவனா? தன் அன்பு கணவனை கோயிலில் நிராயுத பாணியாக சாமி கும்பிடும் நிம்மதியான வேளையில் 300 துப்பாக்கி பாய்ச்செடுத்து படுகொலை செய்தவன். எதிரே இருப்பது சாதாரண பகைவனா? தன் உயிருக்கு நிகரான சிவகங்கை அப்பாவி மக்களை 8 ஆண்டு காலம் கொடுமைப்படுத்திய கொடுங்கோலன். எதிரே இருப்பது சாதாரண பகைவனா? பரம்பரை பரம்பரையாய் உழுது உரம் போட்டு செய்து செப்பனிட்டு தொழுது பொங்கலிட்டு பெற்று பேராக்கி நிம்மதியாய் வாழ்ந்து வந்த பூமியை வியாபாரம் செய்ய வந்து மேலும் பேராசை கொண்டு பறித்து கொண்டவன் அல்லவா எதிரே நிற்பவன். காளையார் கோயில் சம்பவம் உனக்கு நினைவுக்கு வருதா துரை? காளையார் கோயில் சம்பவம் உனக்கு நினைவுக்கு வருதா துரை? என் வீரக் கணவனை நயவஞ்சகமாய் கொன்றவன் நீதானே துரை? ஆயுதமின்றி படைபலமின்றி அரசர் இருந்தாரே துரை. 300 துப்பாக்கி பாய்ச்சி எடுத்தது தர்மம் தானா துரை? விதவை பெண்ணின் வாழ்முனையில் நீ தத்தளிக்கிறாய் துரை. சீ! பழியை சுமந்த பாஞ்சோர் உன்னை உலகம் பழிக்கட்டும் துரை. இப்போது நாச்சியார் தன்னை சிவகங்கையின் மகாராணியாக வரித்துக் கொண்டாள். பழி தீர்ப்பது எளிதுதான். ஆனால் அதனால் பகை மேலும் மேலும் மூளத்தான் செய்யும். தன் சிவகங்கைக்கு நிரந்தரமான நிம்மதி தருவதுதான் மகாராணியான தம் கடமை என உறுதி கொண்டாள் வீரத்தாய் வேலு நாச்சியார். கர்னல் பாஞ்சோர் அவனோ வரலாற்றில் முதன்முறையாக மன்னிப்பு கேட்கிறான். மகாராணி வேலு நாச்சி, தங்களுடைய தாயகத்துக்கு நான் குற்றம் பல இழைத்து விட்டேன். அதை பரிபூரணமாக உணர்கிறேன். மன்னிப்பும் கேட்கிறேன். இனி உங்கள் பூமியை நீங்களே ஆண்டு கொள்ளுங்கள். இனி வரும் காலத்தில் தங்களின் நல்லாட்சிக்காகவும் தமிழர்களின் நிம்மதியான வாழ்வுக்காகவும் பிரிட்டிஷ் படைகள் நிரந்தர பிரார்த்தனை மட்டுமே செய்யும். ப்ளீஸ் மகாராணி, என்னையும் மீதமிருக்கும் என் படைகளையும் உயிரோடு விட்டுவிடுங்கள். ப்ளீஸ் ப்ளீஸ். இனி எங்கள் பிரிட்டிஷ் படைகள் சிவகங்கையை கனவிலும் நினைத்து கூட பார்க்காது. இது சத்தியம். பெரிய மருது பட்டயம் எடுத்து வர சின்ன மருது உடன் இருக்க மகாராணி வேலு நாச்சியாருக்கு மன்னிப்பு பட்டயம் எழுதித் தருகிறான் கர்னல் பாஞ்சோர். இப்போது நாச்சியார் தன்னை சிவகங்கையின் மகாராணியாக வரித்துக் கொண்டாள். பழி தீர்ப்பது எளிதுதான். ஆனால் அதனால் பகை மேலும் மேலும் மூளத்தான் செய்யும். தன் சிவகங்கைக்கு நிரந்தரமான நிம்மதி தருவதுதான் மகாராணியான தம் கடமை என உறுதி கொண்டாள் வீரத்தாய் வேலு நாச்சியார். Mr. Colonel Banjur, listen to me. நாங்கள் தமிழர்கள், சுதந்திரமாக வாழ விரும்பும் வெள்ளந்தியான மக்கள். கொடுத்து கொடுத்தே கொண்டாடும் இனமையா எங்கள் தமிழினம்.
திருக்குறள் எங்கள் வேதம், புறநானூறு எங்கள் பாடம். உலகமெல்லாம் எமது சுற்றம், இதை உணராததுதான் உமது குற்றம். கர்னல் பாஞ்சோர், பாருங்கள், எமது வயல்கள் எல்லாம் பாழாகி போயிருப்பதை பாருங்கள். இனிதான் இதை சரி செய்ய வேண்டும். ஏரி குளங்கள் தூர்வாரப்பட வேண்டும். எமது குழந்தைகளுக்கு கல்வி புகட்ட வேண்டும். ஆரோக்கியம் பேண வேண்டும். மொத்தத்தில் உமது பேராசையால் பாழாகி போன எமது சிவகங்கையை நிமிர்த்த வேண்டும். ஹே கர்னல் பாஞ்சோர், எமது சொந்த நாட்டின் நிம்மதி கருதி உங்களை உயிரோடு விட்டு விடுகிறேன். நீங்கள் போகலாம். இனி இந்த மண்ணில் நிம்மதி தழைக்கட்டும். அம்மா சிவகங்கை, இருக்கோம் அம்மா நாங்கள் எல்லாம். சிவந்து எழுந்த சிவகங்கை பூமி தன் சினம் அடங்கி விடுதலை கொண்டாட்டத்தை நோக்கி பொங்கி எழும் நேரம் இது. 8 ஆண்டுகள் பட்ட துன்பம் கெட்டு ஒழிந்தது. ஊழிக்கூத்திடை ஓய்ந்த உயிர்களாய் மாய்ந்து மறைந்தனர் எதிரிகள். மானத்தமிழர்கள் அடிமை செய்பவர் அல்ல, ஆளப் பிறந்தவர்கள் என மீண்டும் ஒரு முறை ஓங்கிச் சொன்ன உன்னதமான தருணம் இது. இனி தமிழர் நிலம் தமிழருக்கே என எதிரியும் ஏற்றுக்கொண்ட சத்தியமான நேரம் அது. எங்கும் பரவசம், எங்கும் கோலாகலம், வீதிகள் தோறும் மாக்கோலம், தேவாலயங்களில் எல்லாம் ஆனந்த ஆராதனை, மசூதிகளின் பாங்கொலி விண்ணை மூட்டியது. கோயில்களில் மங்கலப் பெண்கள் பொங்கல் வைத்து குலவை ஓங்க குலதெய்வங்களை ஆனந்த கண்ணீரோடு சுற்றி சுற்றி வந்தபடி இருந்தனர். தமிழர் பூமியெங்கும் மாவிலையாம், தோரணமாம். தமிழர் வானத்தில் மாங்குயில் கூட்டம் மொத்தமாய் பறந்து கூ கூவென கூவாமல் வேலு என கூவினமாம். கிழக்கிலும் மேற்கிலுமாக மின்னல் வெட்ட அன்றைய சிவகங்கை பூமி சற்றே இருட்டினார் போல்தான் இருந்தது. மங்கை வெற்றி பெற்று விட்டாள். தர்ம போரெடுத்து தாயகத்தை தொட்டாள். வீரமங்கை வெற்றி பெற்று விட்டாள். தர்ம போரெடுத்து தாயகத்தை தொட்டாள். திரிசூலகப் படை முடுக்கி தான் அதை வழி நடத்தி 16 படை சிலிர்க்க சொன்னாள். அது 18ஆம் நூற்றாண்டின் பொன்னாள். தாயகம் அது வென்றதே, என்றும் தாயகம் சுகமாய்
அது வென்றதே என்றும் தாயகம் சுகமானதே தாயக குலம் வாழுமே தாயக குலம் வாழுமே தமிழ் ஓங்கி உலகாளுமே தமிழ் ஓங்கி உலகாளுமே தமிழ் ஓங்கி உலகாளுமே. வாழ்க தமிழ், வாழிய தமிழர். விழா இனிதே நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியின் நிறைவாக நாட்டுப்பண். जनगणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जा